இந்த மரியாள் நிறைய இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார், அப்புறம் பெத்தானியா மரியாள், அதுக்கப்புறம் யோவனா மரியாள், அப்படியே சொல்லிட்டே போகலாம். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மரியாள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் ஒருத்தவங்க இல்லையா. அடுத்த மரியாள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஞாபகம் வருது யாரு? லாசருவோட சகோதரி இல்லையா. லாசருவோட சகோதரி மரியாள் அவங்க என்ன செய்யறாங்க, நலகத்தை ஆண்டவருடைய தலையில ஊத்துனாங்க. இன்னொரு ஸ்திரீயும் அவங்க பாதத்துல ஊத்துனாங்களே. இந்த ரெண்டு மரியாள்களுக்கும் எல்லாருக்கும் எப்பொழுதுமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை முதல்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த பெத்தானியாவில் இருக்கிற மரியாள் யாருன்னா லாசருவினுடைய சகோதரி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த லெப்பர் குஷ்ரோகி இருக்கான் இல்லையா, சீமோன், ரெண்டு பேரோட சீமோன் தான், அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த சீமோன் குஷ்ரோகியா இருக்கிறான். அந்த வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல ஆண்டவர் இருக்கும் பொழுது இந்த அம்மா பஸ்கா பண்டிகைக்கு முன்னால ஆண்டவருடைய தலையில அனாயிண்ட் பண்றாங்க. அவங்க தலையில தவிர்க்கும் போது எல்லாரும் நினைக்கிறாங்க, சீஷர்கள்லாம், என்ன இவங்க இந்த வேலையை பண்றாங்க. இதை நம்ம எதுல பார்க்கலாம்னாக்கா, நீங்க மார்க்ல பார்க்கலாம், மார்க்கு மத்தேயு 26ல பார்க்கலாம், மார்க்கு 14ல பார்க்கலாம், யோவான் 12ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை பார்க்கலாம். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஏன் இப்படி வீட்டு அடிக்கிறேன், அது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவன் நற்காரியத்தை செய்தாள் அப்படின்னு. இல்ல வருவோம் திருப்பி இந்த பாட்டுக்கு. அடுத்த மரியாள் அவங்க என்னன்னா கலீலே, அந்த ஊர்ல இருக்கிற பரிசேயன் சைமன், அதாவது சீமோன் ஒரு பரிசேயனா இருக்கான். அவனுடைய வீட்டுல ஆண்டவர் பந்தி இருக்கும் பொழுது அப்போ ஒரு பாவமுள்ள ஸ்திரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இவங்க பாவம் இல்லாதவங்க, அவங்க பாவமுள்ள ஸ்திரீ பாதத்தை நினைச்சு தன் தலைமையில தொடச்சி அழுது முத்தமிடுறாங்களே. அதையும் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஏன் இவரு இந்த மாதிரி செய்யறாரு, பாவமுள்ள ஸ்திரீ தன்னை தொடுறாங்களே அப்படின்னு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இதுதான் வித்தியாசம். நம்ம ஒண்ணும் நினைக்க கூடாது. அவங்க தலையில ஊற்றி பெத்தானியா மரியாள் பண்ணது, கர்த்தர் அடக்கம் பண்ண போகிறார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழ போகிறார், ஜீவனோடு எழப் போகிறார்ன்றதுக்கு அடையாளமா அவங்க பண்ண காரியமா. இவங்க கர்த்தருடைய பாதத்துல விழுந்து என்ன எழுதாங்கன்னா, ஒரு பாவ உணர்ச்சி. கர்த்தருடைய பாதனாலே ஒரு பாவ உணர்ச்சி தான் இல்லையா. நம்மளுக்கு பாதத்துல போய் விழுந்துட்டாலே ஒரு பாவ உணர்ச்சி கொண்டவர்களாக தான் நம்ம இருக்கோம். அப்போ இவங்களுடைய இது என்னன்ற வேத வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா, பாவத்தை மன்னிக்க தெய்வகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பது இந்த மரியாள் காமிச்சது. பாவம் உள்ள ஸ்ரீ மரியாள் அவங்க காமிச்சது. அதனால இந்த நாள்ல நம்ம இந்த ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றோம். இப்போ பெத்தானியா மரியாள் வரும். பெத்தானியா மரியாளும் அவளுக்கு ஒரு சகோதரி உண்டு, மார்த்தா இல்லையா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிறு வயது கொண்டு